அன்புள்ள கும்பராசி நேயர்களே, அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சனி பகவான் ஆவார். ராசிக்கதிபதியான சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக ஜென்ம ராசியில் சஞ்சரித்தார். தற்போது உலகமெங்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கணித சித்தாந்தப்படி 29/3/2025 முதல் 23/2/2028 முடிய 2ஆம் வீட்டுக்கு மாறுதல் ஆகிறார். 2இல் சஞ்சாரம் செய்ய உள்ளார். கடந்த காலங்களில் நடைபெற்ற 7.5 சனியில் ஜென்ம சனியானது தற்போது முடிகிறது. அதாவது 7.5 நாட்டு சனியில் 7.5 வருடம் நடக்கக்கூடிய சனி பகவான் சஞ்சாரத்தில் 7.5 நாட்டு சனி என்று கூறுவோம். அதில் 5 வருடங்கள் முடிகிறது. 5 வருடங்கள் முடிவதே ஒரு மிகச் சிறப்பான அமைப்பாகும். ஜென்ம சனி முடிவதால் உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக 7.5 சனியில் ஜென்ம சனிதான் ஒரு உக்கிரமான காலமாகும். அந்த உக்கிரமான காலமானது தற்போது முடிவதால் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சனி 2க்கு செல்வதால் உங்களின் பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பண வரவில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய குடும்ப தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சனி 2இல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குறிப்பாக ஒண்ணுமே இல்லாத விஷயத்திற்கு கூட குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு உண்டாகலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய தேவையற்ற இடர்பாடுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உறவினரிடம் பேசுகின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது மிக மிக சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் இருந்து வந்த தேக்க நிலை சற்று மாறி படிப்படியான முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களின் பொருளாதார நிலையில் சற்று முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் தேவைக்கு ஏற்றவாறு எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்களின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலை சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்க்கின்ற போது தொழில் ரீதியாக நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் போட்ட முதலை எடுக்க முடியும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சற்று உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கடந்த காலங்களில் இருந்த அளவுக்கு நெருக்கடிகள் இருக்காது. ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில ஆதரவான சூழ்நிலை உண்டாகும். அடுத்து பார்க்கின்ற போது தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு பண வரவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சற்று குறையும். கடன் பிரச்சனைகள் குறைந்து குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்றால் பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வருகின்ற நாட்களில் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் கடுமையான நெருக்கடிகள் இருந்தது. தற்போது அந்த நெருக்கடிகள் சற்று குறையும். உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை அடைய முடியும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். ஒரு சிலருக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து பார்த்தோமானால் ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த சனி பயிற்சியின் மூலமாக
கடந்த கால பிரச்சனைகள் சற்று குறைவதால் மனதளவில் சற்று மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்புகளும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய அமைப்பும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, குடும்ப உறுப்பினர்களை சற்று அனுசரித்து செல்வது வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். சனி பகவான் 2ல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குறிப்பாக குருவின் சஞ்சாரமானது மிக மிக உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. என்னவென்றால் 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ல் சஞ்சரிக்க இருக்கிறார். பொதுவாக குரு பகவான் 5ல் சஞ்சரித்தாலும் 7ல் சஞ்சரிப்பதும் மிகச் சிறப்பான அமைப்பாகும். அதனால் 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய குரு பகவான் 7ல் சஞ்சரிக்கக்கூடிய காலமும் ஒரு அற்புதமான காலமாகும். அடுத்து வரக்கூடிய ஒரு 3 வருட காலங்களில் 2 வருட காலங்கள் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் 7ரை சனியில் பாதச்சனி வந்தாலும், அதாவது 2ஆம் இடம் என்பது குடும்பச்சனி என்று சொல்லுவோம், அந்த குடும்பச்சனி என்றாலும் அதனை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலம் கொடுக்கும். அதாவது அடுத்து ஒரு 3 வருடம் சனியின் சஞ்சாரம் சற்று சாதகமற்று சுமாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் குருவின் சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். 2025 மே மாதத்திலிருந்து 2026 ஜூன் மாதம் வரைக்கும், 2027 ஜூன்லேருந்து 2028 ஜூலை மாதம் வரைக்கும் குரு 5லும் குரு 7லும் சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்பின் காரணமாக சனி 2ல் சஞ்சரித்தாலும் உங்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், அதன் காரணமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பும், எந்தவித நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும். இந்த இடைப்பட்ட காலத்தில் 2026 ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து 2027 ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வருட காலம் மட்டும் குரு 6ல் சஞ்சரிப்பார். அந்த 6ல் குரு சஞ்சரிக்கின்ற காலங்களில் மட்டும் சற்று நிதானத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இந்த தருணத்தில் இந்த ராகு கேது சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய ராகு ஜென்ம ராசியிலும் கேது 7லும் சஞ்சரிக்க போகுது. 1/7 ராகு கேது சஞ்சரித்தா அந்த நேரத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது, முன்கோபத்தை குறைச்சிக்கிறது, பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த ராகு கேது பயிற்சி 5/12/2026 24/6/2028 முடிய கேது பகவான் 6ஆம் வீட்லையும் ராகு பகவான் 12ஆம் வீட்லையும் சஞ்சரிப்பார். கேது 6க்கு வருகின்ற பொழுது 6ல் கேது சஞ்சரிக்கிறது சற்று சாதகமான அமைப்பு என்பதனால கேதுவின் சாதக சஞ்சாரத்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். 7ரை சனியில் பாதச்சனின்னு சொல்லலாம், குடும்பச்சனின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு 2.5 வருஷ காலம் இந்த நேரத்தில் சனி பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு வழிபாடாக ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கிறது, சனிக்கிழமையில் கால பைரவரை வழிபாடு செய்வது, அடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளை சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுறது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது, அடுத்து பார்த்தீங்கன்றால் இரும்பு பொருட்களை தானமாக தர்றது மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையலாம். இந்த நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். முடிஞ்சால் ஒரு முறை திருப்பதி சென்று வருவது கூட 7ரை சனிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடந்த கால நெருக்கடிகளை பார்க்கின்ற பொழுது தற்போது ஏற்படக்கூடிய சனி மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்வில் ஒரு சில நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை வருகின்ற நாட்களில் நீங்கள் பெற முடியும். நேர்களே, இதுவரை கும்பராசிக்கான சனி பயிற்சி பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான சனி பயிற்சி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நியூஸ் தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் சேனல்களை பார்க்கவும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.